உதயகுமார் அவர்கள். மாநில கலைத்துறை செயலாளர் உதயகுமார் அண்ணன் அவர்கள். அதிமுகவின் கலைப்பிரிவு இயக்கத்தின் மாநில செயலராக இருந்தவர் இயக்குனர் RB உதயகுமார். அவர் தற்போது தாவேக்கவில் இணைந்திருக்கிறார். முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து விலகுவதாகவும் அதிமுகவில் நிலவக்கூடிய சூழல் வருத்தமளிப்பதாகவும் கூறி அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதி அதிமுகவில் இருந்து விலகியிருந்தார். இந்த நிலையில் தற்போது தாவேக்கவில் இணைந்திருக்கிறார் இயக்குனரும் நடிகருமான RB உதயகுமார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர் கோமதி மற்றும் அதிமுகவில் இருந்து சில நிர்வாகிகள் தாவேக்கவில் இணைந்திருக்கின்றனர். தாவேக்கவில் இணைந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் தாவேக்கவின் கட்சி துண்டு அணிவித்து சால்வை அணிவித்தும் கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் தாவேக்கவின் பொதுச் செயலர் ஆனந்த். சனிக்கிழமை தோறும் மாற்றுக் கட்சியினர் தாவேக்கவில் இணையும் நிகழ்வு பனையூரில் உள்ள தாவேக்க அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் அதிமுகவில் கலை பிரிவின் மாநில செயலராக இருந்த இயக்குனரும் நடிகருமான RB உதயகுமார் தாவேக்கவில் இணைந்திருக்கிறார். அவரோடு முன்னாள் அமைச்சர் கோமதியும் தாவேக்கவில் இணைந்திருக்கிறார். அதிமுகவின் 90% தொண்டர்கள் தாவேக்கவில் இணைய உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். தாவேக்கவில் இணைந்தவர்களுக்கு ஓரிரு வாரத்தில் பதவி தேடி வரும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், RB உதயகுமார், முன்னாள் அமைச்சர் கோமதி இவர்களை தவிர வேறு முக்கிய நபர்கள் தாவேக்கவில் இணைந்திருக்கின்றனரா? விவரம். பாலா, தமிழக வெற்றி கழகத்துல மாற்று கட்சிகளை சார்ந்தவர்கள் கட்சியில் இணையக்கூடிய நிகழ்ச்சி என்பது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தொடர்ந்து 3வது வாரமாக சனிக்கிழமைகள்ல நடைபெற்றது. இன்று நடைபெறக்கூடிய இந்த இணைப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் கோமதி ஸ்ரீனிவாசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருப்புக்கோட்டை தொகுதி கே சிவசாமி, அதே போன்று திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன், குன்னூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு, செங்கம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வீரபாண்டியன், அதே போன்று இயக்குனர் உதயகுமார், நடிகர் மன்சூர் அலிகான், அதே போல பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பா கம்பம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெகநாத் மிஸ்ரா நமது மக்கள் கழகம் என்று தனியாக அவர் ஒரு அமைப்பு கட்சி நடத்தியிருந்தார். அவர் தன்னுடைய கட்சியினை இன்று தமிழக வெற்றி கழகத்தோடு இணைத்திருக்கிறார். இந்த இணைப்பு விழாவில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஆனந்த் பேசும்போது குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அதிமுகவினுடைய 90% தொண்டர்கள் அதிமுக கூட்டணி உருவானதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைய வர தொடங்கியிருக்கிறார்கள் என்றும், அதே போன்று உள்ளாட்சி தேர்தலில் 99% இடங்களை நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். தொடர்ந்து இந்த அரசு பணிகள் கட்சி இணைப்பு பணிகள் இருப்பதன் காரணமாக உடனடியாக பதவி வழங்கப்படவில்லை என்றாலும் கூட தலைவருடன் பேசி விரைவில், அதாவது 15 நாட்களுக்குள்ள பதவிகள் வரக்கூடிய நபர்களுக்கு முறையான அவர்களுக்கான மரியாதை என்பது கட்சியில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. பொதுச் செயலர் ஆனந்த் முன்னிலையில் தங்களை தாவேக்கவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை தாவேக்கவுடன் இணைத்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா. நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை
தாவேகவுடன் இணைத்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா. தேனி கம்பம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் மன்சூர் அலிகானும் தன்னை தாவேகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். தாவேகவில் இணைந்த அவருக்கு கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார். தனியாக இயக்கம் நடத்தி வந்த மன்சூர் அலிகான் தற்போது தன்னை தாவேகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். தாவேக ஆதரவுடன் கம்பம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெகநாத் மிஸ்ரா தாவேகவில் இணைந்திருக்கிறார். தனது கட்சியான நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை தாவேகவுடன் இணைத்திருக்கிறார். முன்னதாக திரைப்பட இயக்குனரும் நடிகருமான ஆர்பி உதயகுமாரும் தாவேகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். முன்னாள் எம்எல்ஏ சுப்பிரமணியன், மண்பாண்ட தொழிலாளர் சங்க தலைவர் சேமன் நாராயணன் உள்ளிட்டோரும் தாவேகவில் இணைந்திருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் கோமதி ஸ்ரீனிவாசன், முன்னாள் எம்எல்ஏக்கள் அருப்புக்கோட்டை சிவசாமி ஆகியோரும் தங்களை தாவேகவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வில் தற்போது பனையூர் தாவேக அலுவலகத்திலும் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தாவேக அலுவலகத்தில் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மின்தடை ஏற்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. மின்தடை ஏற்பட்டதும் இருள் சூழ்ந்து காணப்பட்ட அந்த காட்சியையும் நாம் பார்க்கிறோம். பனையூர் தாவேக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலிலேயே கட்சி அலுவலகத்தில் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழலிலும் அந்த பகுதியில் தற்போது மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அடுத்த பனையூர் தாவேக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் தங்களை தாவேகவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த விழாவில் மூத்த அமைச்சர்களான செங்கோட்டையன், என் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த விழாவில் மின்தடை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சிறிது நேரம் விழா தடைபட்டிருக்கிறது. விழா நடக்கும்போது மின்தடை ஏற்பட்டதால் அங்கு கூடியிருந்த நிர்வாகிகள் இருள் சூழ்ந்த சூழலில் சிக்கியிருக்கின்றனர். நடிகரும் இயக்குனருமான ஆர்பி உதயகுமார், நடிகர் மன்சூர் அலிகான், முன்னாள் அமைச்சர் கோமதி ஸ்ரீனிவாசன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரும் தங்களை தாவேகவில் இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். தாவேகவில் இணைத்துக் கொண்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் கட்சியின் துண்டை அணிவித்து வரவேற்று வருகின்றனர் கட்சியின் பொதுச் செயலாளரான என் ஆனந்த்.